என் அன்பு தங்கமே, செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த வராகி என்னை நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்டு இந்த வாக்கினை கேட்க வந்து விடுவாய். இன்று என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் மனதிற்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்க போகின்றது. நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் விரும்பும்படியான ஒரு செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, எல்லா செல்வ வளங்களும் பெற்று பேரும் பெயரும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக நிம்மதியோடு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நான் உன்னிடத்தில் நீ என்னவாக என்னை யோசிக்கிறாயோ அந்த உருவத்தில் உன்னை தேடி வருகின்றேன். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், நீ இப்பொழுது உனக்கு நிம்மதி வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கிறாயானால் அந்த நிம்மதி உருவத்தில் நான் உன்னை தேடி வருவேன். உனக்கு பணம் வேண்டும் என்று கேட்பாயானால் அந்த பண உருவத்தில் நான் உன்னை தேடி வருவேன். அதுபோலத்தான் நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு நான் அதுவாகவே மாறி வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒரு விஷயம் நடக்க வேண்டும் எனும் பொழுது அதை உனக்கு நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா? என் குழந்தையே, அந்த பூக்களும் போர்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகி என்னுடைய அலங்காரத்தில் அவையும் பங்கேற்கப் போகிறோம் என்று சொல்லி பல வார்த்தைகளும் வாதாடி கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் என்னை போற்றி பாடுவதற்கு எல்லாமும் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வராகியிடம் கேட்பது போலத்தான் என் குழந்தையை நீயும் அம்மாவிடம் உன்னை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்கிறாயல்லவா? அதனால் இன்று உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட நினைக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நான் மன உறுதியோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிட நினைக்கின்றேன். அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு பெற்று கொடுத்து இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தி மனத்தெளிவோடு இருக்க இந்த வராகி உனக்கு உடன் இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. நீ கேட்டு ஒரு பொழுதும் நான் தராமல் இருந்தது கிடையாது. எல்லாமுமே அது கிடைக்கின்ற உறுதித்தன்மையை பொறுத்துதான் உன்னை வந்து சேர வேண்டும். புகழும் செல்வமும் கடல் நீரை போன்றது. அதனை குடிக்க குடிக்க தாகம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீ ஒன்றை பெற நினைக்கிறாய் என்றால் அதற்காக உன்னிடம் இருக்கும் ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதனால் பொறுமையாக இரு. உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். உன்னை நாடி வந்தேனே தாயே, எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி கவலைப்படாதே. நீ என்னை நாடி வரவில்லை, நான் தான் உன்னிடத்தில் என்னை தேடி வர வைத்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். என்னை தேடி வரவழைத்த இந்த தாயானவள் உன்னை கண்கலங்க விட்டு விடுவாளா என்ன? நிச்சயமாக ஒரு பொழுதும் உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது கிடையாது. அது உனக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். உனக்கு நல்லதே நடக்கும். கடல் போல துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு? இந்த வராகி உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் பொழுது. என் குழந்தையே, விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் உனக்குள் இருக்கின்ற அந்த பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உனக்குள் இருக்கின்ற உண்மை மட்டும்தான் அற்புதமான மருந்து. எப்பேற்பட்ட வியாதிக்கும் ஒரு அற்புதமான மருந்து புன்னகை. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு நல்லது மட்டும் செய்வேன். எப்பொழுதும் பொறுமையும் பக்தியை மட்டும் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ உறுதியாக மனதிற்குள் நினைவில் கொண்டால் போதும். பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் ஒருபோதும் உனக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நீ இப்போது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம். நீ உன் தாயானவள் என்னை வழிபடு. மன அமைதியான பிறகு மாற்றத்தை பற்றி யோசிக்கலாம். அதுவும் நானே உனக்கு தக்க சமயத்தில் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, ஆத்திரத்திலும் அவசரத்திலும் சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் நீ உன் வாழ்க்கையை கொண்டு சென்று விடக்கூடாது. பொறுமையாக இருந்து உன் வெற்றியை நீ பெற வேண்டும். அவசரத்தில் எடுக்கின்ற எந்த முடிவுகளும் தெளிவான பதிலை கொடுக்காது. நீ ஆத்திரத்தில் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை கதிகலங்கி விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பது முதலில் உன்னுடைய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் மற்றவர்கள் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழப்போவது கிடையாது. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது அடுத்தவன் வந்து உனக்கு உதவி செய்ய போவதும் கிடையாது. பிறகு ஏன் அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என்று சொல்லி மற்றவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய நாட்கள் ஒவ்வொன்றையும் நீ நல்லபடியாக கடந்து வா. உன் கவலை எல்லாமும் எதை நோக்கி இருக்கிறது தெரியுமா? நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் என்னவாக இருக்குமோ என்பதைத்தான். என் குழந்தையே, கலக்கம் கொள்ளாதே. இந்த வாழ்க்கை ஒரு நாள் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். இந்த வாழ்க்கை உன்னை ஒரு நாள் நல்லபடியாக உயர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு எது வந்தாலும், உன்னை எது விட்டு சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். இதனை உணர்ந்தால் போதும். உனக்கு எதிராய் நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நான் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் உனக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒரு வெற்றியை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை பேரானந்தப்படுத்த நினைக்கின்றேன். அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்பொழுது நின்றுவிட்டேன். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை கலங்காதே. எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை தொலைக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்குள் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லாவற்றிலும் நீ அடைய நினைத்த வெற்றிகளை உனக்கு நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் தெளிவான சில உண்மைகள் உனக்குள் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களுக்கும் சரியான பதில் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமான மாற்றங்கள் உனக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். நிலை தடுமாறி என் பிள்ளை நீ ஒருபோதும் நிற்காதே. ஏனென்றால் உன்னை இந்த தாயானவள் காத்து நிற்கிறாள் என்பதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு வெற்றியை கொடுக்கிறாள் என்பதும் உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து விட்டால் உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும். தேடி வந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுது உனக்குள் உருவாகின்ற அந்த தைரியம் இந்த வாழ்நாள் முழுமைக்கும் போதும். உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்து விடும். அடுத்த விஷயங்களை நோக்கி இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தி சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலை கடந்து என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய காலகட்டம். இந்த தாயின் அன்பும் உனக்கு இந்த நேரத்தில் கிடைத்துவிட்ட பிறகு இனி எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதன் முடிவானது உன்னை சந்தோஷப்படுத்துவதில்தான் உறுதியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதன் முடிவானது உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக உணர்ந்து கொள். உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களை கொடுப்பதும் நீ என்னாலும் தெளிவாக தெரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ விட்டு விடாதே. உன் அம்மா இருக்கும் பொழுது இனி எந்த கவலையும் உனக்கு தேவையும் கிடையாது. யாரோ சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் கலங்கி விடாதே.
நல்ல மனிதர்கள் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேச மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.